أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு 21வது நாள் 21வது ஜுசுவை நம்ம பார்க்க போகிறோம். சைக்காலஜிக்கலாகவும் சோஷியலாகவும் ரப்பு என்னெல்லாம் சொல்லித்தரான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஜுசு 21 பார்த்தீங்க அப்படின்னா 4 சூறா வந்து இன்க்ளூடடாக இருக்கும். சூறா அன்கபூத்தில் வந்து 46லேருந்து 69 வரைக்கும் லாஸ்ட் இது இருக்கும். சூறா ரூமு, சூறா லுக்குமான், சூறா சஜிதா, இது 4மே வந்து இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ இதிலேருந்து ரப்பு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு தேவையான தனிப்பட்ட வாழ்க்கைக்கான விவகாரங்களையும் சமூக வாழ்க்கைக்கான விவகாரங்களையும் நாம் கற்றுக்க போகிறோம். இப்போ மொதல் விஷயம் அல்லாஹ் சைக்காலஜிக்கலாக நமக்கு சொல்லித்தரது அறிவு அப்படிங்கிறது பணிவு தான். காக்னிட்டிவ் ஹியூமிலிட்டி, அறிவின் பணிவு. 31வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மக்களிடம் அகந்தையாக முகத்தை திருப்பாதே அப்படின்னு. ஸோ ஒரு அறிவார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பணிவாக இருப்போம். நம்ம வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பணிவு இருக்கும். நமக்கு பணிய முடியலை, எனக்கு தெரியாததா மற்றவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது அப்படின்னா, அப்போ இன்னும் நான் எதுவுமே கற்றுக்கறலன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம பணிஞ்சு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஈகோ பயாஸை விட்டு வெளியே வருவோம். ஈகோ பயாஸ் அப்படின்னா நான் தான் சரி அப்படின்ட்டு மற்றவங்க மேலே பழி போடுவோம்ல, அது. ஸோ இதெல்லாம் வந்து ரப்பு ஃபஸ்ட்டே நமக்கு சொல்லி கொடுக்குறான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கு பணிவு இல்லை அப்படின்னா என்னுடைய மனம் வந்து கற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை இழந்துடும். ஸோ நம்ம யார்கிட்ட இருந்து வேணால் எது வேணால் கற்றுக்கிற முடியும். நமக்கு எல்லாமே தெரியுமானா தெரியாது. ஸோ இப்போ இவ்வளோ கிளாஸ் எடுக்கிற எனக்கு நல்லா சமைக்க தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போது நல்லா சமைக்க தெரிகிறவங்களுக்கு நல்லா கூடை பின்ன தெரியுமா தெரியாது. நல்லா கூடை பின்ன தெரிஞ்சவங்களுக்கு வேறு எதுவும் தெரியுமா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில இனபிலிட்டிஸ் இருக்கும். அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது. அப்போது எப்போ வந்து நம்ம பணிவாக இருக்கோமோ அப்போ மற்றவங்கள அப்சர்வ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் எனக்கு பண்ண வரலைன்னாலும் அவங்க செய்கிறத நான் பார்க்கும்போது இப்படி தான் பண்ணணும் போலன்னு எனக்கு ஒரு ஐடியாவாவது கிடைக்கும். அதை விட்டுட்டு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டேன்னா எனக்கு எதையுமே கற்றுக்க முடியாது. ஸோ கல்வி கற்றுக்கிறதுக்கு பணிவு ரொம்ப முக்கியம். அதை வந்து ரப்பு சொல்லி கொடுக்குறான். நமக்கு எத்தனை வயசானாலும் கல்வி தேவை, எத்தனை வயசானாலும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ எல்லா வயசுலேயும் நமக்கு அந்த பணிவு வேணும். அடுத்து உணர்ச்சி கட்டுப்பாடு. நூஹுடைய மக்களுடன் சிறந்த முறையில் விவாதியுங்கள். அதாவது விவாதியுங்கள்ன்றதை விட சிறந்த முறையில் பேசுங்கள். அப்போது இந்த விவாதம்னு வந்துருச்சுனாவே, டிபேட் அப்படின்னு வந்துருச்சுனாவே நமக்கு வந்து 3 விஷயங்கள் வந்து வரும். ஒன்று கோவம் வரும், இல்லைன்னா ஈகோ, நம்மளோட ஈகோனால் நம்ம தற்காத்து கொள்ளுவோம், இல்லைன்னா இன்னும் வந்து நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள்னாலேயே நம்ம விவாதம் அப்படின்னு வந்தாவே நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஃபோர்ஸாக பேச முடியுமோ பேசுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நீங்கள் கோவப்படும்போது சிந்திக்காமல் பேசிடாதீங்க, சிந்திச்சு பேசுங்க அப்படின்னு. அப்போது என்னுடைய உணர்வுகளை நான் ஒரு நல்லதே சொன்னாலும் சரி, எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம். நம்மளுடைய கோபம் நம்மளுடைய வார்த்தைகளில் பிரதிபலிக்கக்கூடாது. சிறந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தான் நம்ம பேசணும், இல்லைனா பேசாமல் இருந்துடணும். அதிகமாக கேட்பாங்க, நீ ஏன் அமைதியாக இருக்க, பேச மாட்ற அப்படின்னு. எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தை அழகாக இருந்தால் பேசலாம்,
அப்படி வார்த்தையை தேர்ந்தெடுக்க தெரிலனா அமைதியாக இருந்துடணும். ஸோ இதுதான் நிறைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸில் நான் பண்ணுவேன். அதனால் அவ்வளோ எல்லாருக்குமே என்னை பிடிக்கும். பிகாஸ் நம்ம தான் பேசவே மாட்டோமே, அப்புறம் எங்கே யாருடைய இதுலேயுமே தலையிடவும் கூடாது. அது மீறியும் சில நேரங்களில் சில வேலைகள்லாம் பண்ணுறோம் தான், எல்லாருமே பண்ணுவாங்க தான். யாருமே 100% சரி கிடையாது. அப்போ எல்லாருமே சில வேலைகளை பண்ணுவோம் தான், அதுக்கான பலனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். பட் ஸ்டில் நம்ம நம்ம பேசின வார்த்தையால் தான் நம்ம இதை அனுபவிக்கிறோங்கிற அந்த பேசிக் உணர்வாவது நமக்கு இருக்கணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை. என்ன வார்த்தை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பேசணும். ஸோ இது இமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படின்னு எல்லாம் சொல்கிறான், அப்படின்னு நம்ம சைக்காலஜிக்கலாகவும் சொல்லுவாங்க. அடுத்து நம்மளுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் மீனிங். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், என் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தேடணும். அல்லாஹ் கேட்குறான் 30வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில், அவர்கள் தங்களை பற்றி சிந்தித்து பார்க்கவில்லையா? நம்ம என்னைக்காச்சும் நம்மளை பற்றி யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம எதுக்கு இந்த பூமியில் இருக்கோம், நம்ம வேலை என்ன, நம்மளால் அல்லாவுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைக்கு சமைச்சு போட்டு பிள்ளைக்கு துணி துவைச்சி போட்டால் நம்ம வேலை முடிஞ்சிச்சா? அதுக்காகவா எல்லாம் நம்மளை படைச்சான்? அப்போ அதுக்கு நான் அதெல்லாம் செய்யக்கூடாதா? அப்படி கிடையாது. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வர்ற வரைக்கும் தான் நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் அதது வேலையை செய்யணும். உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மியூச்சுவலாக வேலைகளை நம்ம பகிரணும். ஸோ எந்த அளவு அதுக்குன்னு இன்றைக்கி இருக்கிற ஃபெமினிசம் மாதிரி அந்த மனுஷன் அங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் சிரமப்பட்டு வருவார். வந்தவரை போய் எனக்காக இதை செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொன்னால் முடியாது, அவர் பாவம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், குழந்தைங்களும் அதே மாதிரி தான். ஸ்கூலுக்கு நம்ம தான் அனுப்புகிறோம். அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் டியூஷனு, மதரசா, ஸ்பெஷல் கிளாஸு எல்லாம் அனுப்பிட்டு நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்போ அதுக்கப்புறம் வேலை செய்யினா செய்யாது தான். அப்போது என்ன கொடுக்குறோம், மற்றவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதிகமாக குழந்தைங்கள இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு 6 மணி வரைக்கும் டியூஷன் வைப்பாங்க. அதாவது ஸ்கூல்லையே ஸ்டடி கிளாஸ் வைப்பாங்க. எங்கள் மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைய நாங்கள் இங்கேயே படிக்க வச்சிடுறோம், நீங்கள் டியூஷன்லாம் அனுப்பாதீங்கன்பாங்க. சேம் இப்படியே சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம படித்தோம். அப்போது ஒரு கட்டத்தில் இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்கூல் போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க, ஆனால் மதரசாவுக்கு மட்டும் நேரம் இருக்க மாட்டேங்குது பாவம். ஸ்பெஷல் கிளாஸ் போகிறாங்க, ஆனால் அல்லாவுடைய கல்வி கற்றுக்கிறதுக்கு மட்டும் நேரம் இருக்க மாட்டேங்குது நம்ம பிள்ளைங்களுக்கு. அதோடு சேர்த்து வீட்டு வேலைகளில் உங்களுக்கு உதவி செய்யவும் அவங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, உங்களுக்கும் கூப்பிட தெரிய மாட்டேங்குது. ரொம்ப முக்கியம், குழந்தைங்கள வேலை செய்ய பழக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக முக்கியமாக ஆண் குழந்தையும் சரி, பெண் குழந்தையும் சரி, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய வைங்க. சாப்பிட்ட தட்டையாவது கழுவ வைங்க. நீங்கள் இன்றைக்கி லெத்தாஜிக்கலாக வளர்த்துட்டுவீங்க, நாளைக்கு அது பெருசானோன்னா கஷ்டப்படும். சரி, அப்போது வாழ்க்கையோட அர்த்தத்தை நம்ம தேடி பார்க்கலையா? நம்ம எதுக்கு இருக்கோம், நான் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன், எனக்கு எல்லாம் இந்த எபிலிட்டி கொடுத்துருக்கானே, இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? இதெல்லாம் யோசிக்கும்போது, நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கும்போது, தேவையில்லாத 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மனக்கசப்புகள்லாம் நமக்கு மைண்டுக்கு வராது. ஏன்னா எனக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் எப்படியாவது இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கலையாக இருந்தாலும் சரி. கலை மீன்ஸ் ஏதாவது ஒரு ஆர்ட், நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை
ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்வீஸை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதே அல்லாவுக்கு நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு தான். ஏன்னா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த அந்த விஷயத்த கற்றுக் கொடுக்கல. உங்களுக்கு மட்டும்தான் உங்களை மாதிரி கொஞ்சம் பேருக்கு தான் கற்றுக் கொடுத்துருக்கான். அப்போ அது தெரிஞ்சும் நான் அதை சமூகத்துக்காக பண்ணாமல் எனக்கு மட்டும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு சுயநலம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு என் குழந்தைக்கு மட்டும் நான் இந்த எண்ணெய் தான் கொடுக்குறேன், இந்த ஃபுட்டு தான் தரேன், இந்த சத்து மாவு தான் தருவேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்போது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கும் அது போய் சேரணும்னு ஏன் உங்களுக்கு எண்ணம் வர மாட்டேங்குது? அப்போ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மனநலம் இருக்குது. இவ்வளோ சுயநலமாக நம்ம இருக்கோம். நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு. அப்போ அப்படி இருக்கிற நாம் மற்றவங்க அதுக்குன்னு வந்து இதை பிஸ்னஸாக பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பிஸ்னஸ் பண்ண சொல்கிறீங்களா? எல்லாத்தையும் காசு பார்க்க சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை. காசு அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு அல்லாஹ் சொல்கிறான்ல, எதுவுமே நீங்கள் வந்து எது பண்ணாலும் உங்களுக்கு நான் கூலி தருவேங்கிறான். அப்போ நான் ஒரு வேலைக்காரி தான். அப்போ அல்லாவுடைய வேலைக்காரி அப்படிங்கிறப்போ நான் இது செஞ்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் சில கூலி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கலாம். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சாதாரணமான மிடில் கிளாஸ் அப்புறம் ஏழைகள் தான் இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் வந்து தயங்குறோம். ஆனால் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அவங்க ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக பிஸ்னஸாக பார்ப்பாங்க, லைஃபாக பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நான் இதுக்கு முன்னாடி பண்ணேன், குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி துணி தைச்சேன், இப்போல்லாம் துணி தைக்கிறதில்ல. ஏன் தைக்கிறதில்ல? நீங்கள் ஒழுக்கமான ட்ரெஸ்ஸு தைச்சி தர்றது ஒரு எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? எல்லாருக்கும் துணி தைக்க தெரியுமா? ஸோ அப்போ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட்லி யாராவது ஒரு தொழில் செய்கிறவங்க அப்படின்னா அவங்கள அந்த தொழிலை கொண்டு தான் அடையாளப்படுத்துவாங்க. ஹோட்டல்காரவங்க, டெய்லரு, அப்படி தானே சொல்லி நம்ம அடையாளப்படுத்துவோம். ஒஸ்தாபி, அவங்க என்ன டீச்சரு, டாக்டரு. ஏன்? ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த திறமைகளையும் வலிமையையும் அவங்க மக்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்மளுடைய திறமையவோ வலிமையையோ நமக்காக கூட பயன்படுத்துறதில்ல. சும்மா இருக்கோம். நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன், சும்மா இருக்கோன்னெலாம் சொல்லாதீங்க. அந்த வேலை பார்க்குறோம், ஓகே. யாருக்காக பார்க்குறோம்? ஏன் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி நீங்கள் வேலை பார்ப்பீங்க, நாளைக்கு யாருக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அவங்க உங்கள் பேச்சை கேட்கணும்னு நீங்கள் சர்வாதிகாரம் பண்ணுவீங்க. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய மாமியார்கள், உங்களுடைய அம்மாக்கள்லாம் இதனால தான் உங்களை வந்து ரொம்ப கட்டுக்குள்ளே வைக்க நினைக்கிறாங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஏன் மாமியார் அம்மா கூட அப்படித்தான் இருக்காங்க. மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் பிள்ளை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என் லைஃப் ஃபுல்லாக நான் உங்களுக்காகவே செலவு பண்ணிட்டேன், நான் அல்லாவுடைய வேலை எதுவுமே செய்யலை. அப்படிங்கிறப்போ என் பேச்சை கேட்டு நீங்கள் வந்து அல்லாவுடைய வேலையை செய்ய பாருங்கள் அப்படின்னு நினைக்கிது அந்த மனசு. அதனால தான் நம்மளை வந்து சும்மா கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல உங்களை பற்றி சிந்திங்க. உங்களுக்கு நான் கொடுத்ததை வச்சு மக்களுக்கு ஆன விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குன்னு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை மட்டுமே நீங்கள் பார்க்கணுன்னு கிடையாது. உங்கள் ஃபேமிலியையும் பார்க்கணும். ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். உங்கள் குழந்தைங்கள வச்சு உங்கள் பிஸ்னஸையும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ பேர், எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் தன்னுடைய பையனையும் பொண்ணையும் வந்து அவங்களுடைய பிஸ்னஸோடு அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் 40 வயசில் பண்ண விஷயத்த உங்கள் பிள்ளை 10 வயசில் 20 வயசுலேயே பண்ணிடும். அது 40 வயசில் ரொம்ப உங்களை விட 2-3 மடங்கு ஜாஸ்தியாக தன்னுடைய சேவையை இந்த சமூகத்துக்கு பண்ணும். ஸோ இதுதான் ஒரு மனிதனுடைய பர்பஸ். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கலையா அப்படின்னு ரப்பு கேட்குறான்.
அடுத்து சோதனைகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த growth, மன வளர்ச்சி. அப்போது 69 வசனத்தில் எங்களுக்காக போராடுபவர்களை நாங்கள் வழி நடத்துவோம் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அல்லாவுக்காக, சத்தியத்துக்காக, உண்மைக்காக போராடுபவர்களை அல்லாஹ் வழி நடத்துவான். அப்போது சிரமங்கள் வந்து 2 விளைவுகளை தரும். ஒன்று ட்ரௌமா. எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஒன்று நான் இடிஞ்சு போய் விழுந்துருவேன், இல்லைன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் growth. அந்த இடிஞ்சு போன பிறகு ஒரு ஆற்றல் வரும். அதில் நான் வந்து இன்னும் சக்ஸஸ் அடைவேன். நல்லா பாருங்களேன், விளாண்டுட்ருக்கோம், சின்ன வயசில் விளாண்டுட்ருப்போம். அப்போ ஜெயிச்சுட்டே இருக்கிறத விட ஒரு தடவை தோற்று போனால் தான் அடுத்த தடவை டபுள் மடங்காக ஜெயிப்போம். இது விளையாட்டுகளில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே தான் நம்ம லைஃப்லையுமே. எப்போவுமே நம்ம ஜெயிச்சுட்டே இருந்தாலுமே ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு வரக்கூடிய அந்த சோதனை, அந்த கஷ்டத்துக்கு அப்புறம்தான் நம்மளால் ரொம்ப சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ இது வந்து ரப்பு சொல்கிறான், குரானில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய அந்த சோதனை தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு, இறைவனை நோக்கின அந்த இயல்பான இயற்கையான விஷயம் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேஸாக இருக்கும் அப்படின்னு ரப்பு சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி. ஸோ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியை விட ஸ்பிரிச்சுவல் தெரப்பின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் இப்போது 32:16 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் படுக்கையை விட்டு எழுந்து இறைவனை அழைக்கிறார்கள். ஸோ படுக்கையை விட்டு எழுந்து, அதாவது நைட் ப்ரேயர். நம்ம வந்து நைட்டில் எந்த அளவுக்கு தொழுகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய இமோஷனாக நம்மளை டீடாக்ஸ் பண்ணுது. ஸோ நம்மளுடைய தொழுகை மிக முக்கியமாக நைட் தொழுகை, நம்மளுடைய தொழுகையில் ஒவ்வொரு அசைவுமே நம்மளுடைய மிகப்பெரிய தெரப்பி. இன்றைக்கி NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அந்த தெரப்பி தான் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப ரிசல்ட் தரக்கூடிய தெரப்பியாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல் அசைவுகள் வந்து நம்மளுடைய உள்ளத்தை சீர்படுத்தும். ஸோ நம்ம கரெக்டாக இறைவன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு தொழுகை இல்லை, எந்திரிக்கணும், சுஜுது போகணும், ருக்கு போகணும், இதெல்லாம் பண்ணணும். ஸோ சரியான முறையில் தொழுகணும். நான் தொழுகிறேன்ற பேரில் இன்றைக்கி நிறைய பேர், சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மூட்டு வலின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு தொழுகிறோம். யாழ்லா அப்படி நம்ம உட்காந்து தொழுகிறதுனால தான் இன்னும் மூட்டு வலி வருது. மூட்டு வலி வந்தால் என்ன, உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த 40 வயசில் நான் சொல்கிறேன், 60-70 வயசில் உள்ளவங்களை பற்றி நான் பேசலை, இறைவன் பாதுகாப்பானாக. அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாதவங்க வந்து அப்படி தொழுகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது முடியாமல் போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே நம்ம வந்து உட்காந்து தொழுக ஆரம்பிச்சிருவோம். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு நின்று எழுந்து உட்காந்து தொழுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கால் ஸ்ட்ராங் ஆகுதுமா. எத்தனை பேர் 70 வயசுக்குள்ளெல்லாம் ஆன்டிஸ் ஜிம்மில் வராங்க, ஆன்டிஸ் இல்லை, பாட்டிங்க ஜிம்முக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அப்படி இருக்கும்போது, அப்போ அந்த மாதிரி பெண்கள் இருக்கும்போது நம்ம வந்து அல்லாஹ்வை தொழுகிறதுக்கே மூட்டு வலி, கால் வலின்னு சொல்லிக்கிறோம். அதுவும் நைட் தொழுகெல்லாம் வாய்ப்பே இல்லை. எவ்வளோ தூரம் நம்ம உட்காந்து தொழுவ முடியுமோ தொழுதுக்கிறது. பட் எந்த அளவுக்கு நம்ம நின்று உட்காந்து ருக்கு செஞ்சு சஜிதா செஞ்சு நம்ம தொழுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலும் உள்ளமும் வலு பெறும். யோகாவை பற்றிலாம் பேசுவாங்க, ஆனால் யாருமே தொழுகையை பற்றி பேச மாட்டாங்க. தொழுகையுமே வந்து நமக்கான எக்ஸசைஸ் தான். சரியாக தொழுதோம்னா அந்த நீங்கள்
சஜிதாக்கு அந்த உட்காருவீங்க பாருங்க, அதெல்லாம் ப்ராப்பராக உட்காரணும். நேராக உட்காரணும், ப்ராப்பராக உட்காரணும். உட்காந்து அந்த வயிறு ஒட்டி நீங்கள் வந்து சஜிதா பண்ணணும். அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கோர்லேருந்து எல்லா மசில்ஸும் நல்லா டைட் ஆகும். அது தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ அழகாகும். நம்ம தொடர்ந்து ஒது செய்யும்போது ஒரு நாளைக்கு 5 தடவை முகத்தை கழுவும் போது முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எந்திரிச்சு நம்ம தொழுகும்போது நமக்கு நிறைய மைண்ட்ஃபுல்னஸ் கிடைக்கும். இதை வந்து ரப்பு சொல்லித்தரான். ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜி. இப்போ சோஷியாலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சிவிலைசேஷன் சைக்கிள், அதாவது நாகரிகத்துடைய சுழற்சி. நாகரிகம் எப்படி எழுச்சி அடையுது, எப்படி வீழ்ச்சி அடையுது. ஸோ ரோம்லாம் வந்து வேறு லெவலான சூறா. கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அரசியல் பேசக்கூடியது. ரோம் பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்து பின்னர் மீண்டும் வெற்றி பெறும். ஸோ சோஷியாலஜிக்கலாக வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியுமே 3 வகையில் இருக்கும். முன்னேறிக்கிட்டே இருக்கும், அப்புறம் உச்சத்தை தொடும், திருப்பியும் டவுன்ஃபால் ஆகும். இது சமூகத்தை மட்டும் குறிக்காது, எல்லாருடைய லைஃப்பும் அப்படி தான் இருக்கும். நம்ம பிறக்கும்போது அப்படியே வளருவோம், ஒரு கட்டத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருவோம், திருப்பியும் அந்த வளர்ச்சியிலேருந்து தேஞ்சு மறைஞ்சு போவோம். நம்மளுடைய ஆற்றலும் அப்படி தான், நம்மளுடைய எண்ண அலைகளும் அப்படி தான். ஸோ ரொம்ப நம்ம வந்து ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம அப்படியே சுறுசுறுப்பாக இருப்போம், கொஞ்ச நாளைக்கு எதையோ சாதித்த மாதிரி இருப்போம், கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இது இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கவனிச்சு பாருங்கள். ஒரே மாதிரி எல்லா டைமும் இருக்க மாட்டோம். பட் இந்த 3 விஷயமும் மாறி மாறி நம்ம லைஃப்பில் இருக்கும். நீங்கள் இன்னையிலேருந்து யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த 30 நாள்லையுமே கொஞ்ச நாள் எப்படி இருந்தீங்க, அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். நம்ம மைண்ட் அப்படி தான். நமக்கு அதுதான் சொல்கிறேன், எப்போவுமே எனக்கு சோகமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சோகமும் வரும். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருங்க, சோகம் வரப்போ சோகப்பட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் சந்தோஷம் வரும். அதுக்குன்னு சோகம் வந்துருச்சுன்னு இந்த சோகத்தை மட்டும்தான் நான் அனுபவிப்பேன், சந்தோஷத்தையே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தடை போட்டுக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு நாகரிகமும் சரி, எந்த ஒரு சமூகமும் சரி, அது வளரும், உச்சத்துக்கு வரும், திருப்பியும் மறைஞ்சு டிக்ளைன் ஆகும், அதாவது தோல்வி அடையும். ஸோ எப்படி வந்து ஒரு நிலா வந்து வளருது, தேயுது, அதுதான் எல்லாருடைய லைஃப்புமே. எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேரேஜ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். திரும்ப திரும்ப ரப்பு சொன்னாலுமே அந்த மேரேஜ் அப்படிங்கிறதுடைய நிலைப்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்று. மேரேஜ் தான் சமூகத்தை ஸ்ட்ராங் பண்ணும். அப்போ 21வது வசனம் 30ல் ரப்பு சொல்கிறான், உங்களுக்கான துணையை உருவாக்கினேன். அதாவது உங்களுக்காகவே உங்களுடைய துணைகளை உருவாக்கியிருக்கான் அல்லாஹ். அப்போது திருமணம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட உறவு மட்டும் கிடையாது. அது சமூக அமைப்பு, பொருளாதார நிலைத்தன்மை, குழந்தை வளர்ப்பு, இது 3யுமே உட்கொண்டதாக இருக்குது. மேரேஜில் பொருளாதாரம் வருதா? டௌரியை சொல்கிறாங்களோ, வரதட்சணையை சொல்கிறாங்களோ அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு மேரேஜ் அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன வாங்குறாங்க அப்படிங்கிறத கொண்டு தான் சமூகமே இயங்குது. ஒரு கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செலவுகள் மினிமம் 15,000 ரூபாயில் இருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் கூட செலவு பண்ணுங்களேன்.
அந்த 1,00,000 ரூபாவும் உங்களுக்கா வருது? சொசைட்டிக்கு போகுது. உங்களுடைய அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்களோ அந்த பொருளாதாரம் அப்படியே சொசைட்டிக்கு தான் போகுது. அப்போ ஒரு மேரேஜ் அப்படின்னு வரும்போது அதை எப்படி நம்ம வந்து பார்க்கணும், எப்படி அந்த குடும்பத்தில் செலவுகளை பண்ணணும். குழந்தைக்கு உங்கள் குழந்தைக்கு செலவுகளை பற்றி தெரியுமா? உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்படி செலவு பண்ணணும், எப்படி சேமிக்கணும்னு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமா? எப்படி ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ திருமணத்தை நம்ம அடையாளப்படுத்துகிறோம்? அவங்களுக்கு அந்த வயசு வந்தால் போதுமா? அவங்களுக்கு அந்த பக்குவம் வேணாமா? அப்போ வளர்க்கும்போது நம்ம குழந்தை வளர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை அல்லாஹ் சொல்லித்தரான். ஸோ அந்த பொருளாதாரம்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பொருளாதாரத்தை பற்றின அவேர்னஸ் ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவை. கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணோ ஆணும் சரி அந்த திருமண மெரைட்டல் கோச்சிங்கே எடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாமல் தான் பெண்களும் ஆண்களும் திருமணத்துக்குள்ளே போகிறாங்க. சோஷியல் மீடியா என்ன சொல்லுதோ அது மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை வேறு. நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணும், எப்படி சேமிக்கணும், இதெல்லாம் வந்து இருக்குது. இதை வந்து வளர்க்கக்கூடிய குழந்தை வளர்ப்பும் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலி கொலாப்ஸ் ஆச்சுன்னா சமூகமே வந்து கொஞ்சம் சீரற்று போகும். அப்போ ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பாருங்கள். அடுத்த கான்செப்ட் இன்டர்ஃபெய்த் சோஷியல் எத்திக்ஸ். அதாவது நம்மளுடைய நம்பிக்கையோடு நம்மளோட நம்பிக்கையோடு சேர்ந்த சமூக என்ன சொல்கிறது நன்னடத்தை எத்திக்கலாக இருக்கிறது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம எந்த மாதிரி மதிக்கணும், அவங்களுடைய நம்பிக்கைகளை நம்ம எப்படி வந்து மதிக்கணும், இது ரொம்ப முக்கியம். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம மட்டும்தான் சரி அப்படின்னு நினைக்கிறதோடு இல்லாமல் மற்றவங்களெல்லாம் ஒரு புழுவை மாதிரி பார்க்குறது. இந்த மாதிரி நம்ம மட்டும் இல்லை, யார் பார்த்தாலும் தப்பு தான். என்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் சரி, உங்கள் நம்பிக்கையெல்லாம் ஒரு தப்பு அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம யாரையுமே அணுகக்கூடாது. அவங்க வேறு மதமாக இருக்கலாம், வேறு கலாச்சாரமாக இருக்கலாம், வேறு கருத்துடையவர்களாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சகிச்சு தான் போகணும். அவங்களுடைய அதாவது நல்லா யோசிக்கணும். இப்போ ஒருத்தவங்களுடைய நம்பிக்கை நம்மளை பாதிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லலாம். ஆனால் அந்த நம்பிக்கை யாரையும் பாதிக்கலை, அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது தப்பானதாக இருக்குன்னா பொறுமையாக எடுத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் சொல்கிறத நீ கேளு, நீ நம்புறதெல்லாம் தப்பு அப்படின்னு எடுத்தோடனேயே அவங்கள வந்துட்டு அவங்கள வந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம பேச்சையே அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போது எந்த அளவுக்கு நம்ம அவங்களுடைய அந்த நம்பிக்கைகளை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல சொசைட்டியை வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளும் சரி மற்றவங்களும் சரி, நம்ம மற்றவங்கள மதிக்கணும், மற்றவங்க நம்மளை மதிக்கணும். அதுக்கு பிறகு நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய செயலை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிப்பான். அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும்போது தெரியும் யாருடைய நம்பிக்கை உண்மை அப்படின்னு. அடுத்து மாரல் சோஷியலைசேஷன் இன் ஃபேமிலி. ஸோ 31வது அத்தியாயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான் வந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுவார், சில சட்டங்கள் சொல்லி தருவார், இப்படி நடந்துக்கோங்க அப்படின்லாம். கிட்டத்தட்ட ஒரு 12 கான்செப்ட்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத பற்றி வரும். ஸோ இது வந்து நம்ம சொல்லித்தரணும். குடும்பத்தில் உருவாகக்கூடிய அந்த மதிப்புகள், குடும்பத்தில் எல்லாரையும் எப்படி மதிக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, இதை தான் வந்து குழந்தைங்க பிரதிபலிக்கும். குழந்தைங்க எதை பிரதிபலிக்குதோ அதுதான் சொசைட்டி.
ஸோ ஃபேமிலியில் நன்னடத்தையாக நம்ம நடந்துக்கிறணும். ஃபேமிலியில் அப்பா அதாவது ஆண் வந்து பெண்ணை வந்து மதித்து நடந்துக்கிறணும். அப்போ தான் அந்த வீட்டில் உள்ள ஆண் வந்து அந்த குழந்தை வந்து பெண்களை மதிக்கும். வீட்டில் ஆண் வந்து பொறுப்பாக நடந்துக்கிறணும். அப்போ தான் பையன் பொறுப்பாக நடந்துப்பான். அம்மா எல்லார்கிட்டேயும் நல்ல முறையில் பேசணும். அப்போ தான் பையனும் பொண்ணும் நல்ல முறையில் பேசும். அம்மா எல்லாத்துக்கிட்டேயும் சிரித்து பேசணும். வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். குழந்தைங்கள பழக்கணும். அது சொல்லாது, அது யாரையும் கூப்பிடாது அப்படின்னா அப்போ யாருமே உங்களை தேடி வரமாட்டாங்க. ஃபோன் தான் பார்க்கும். கொடுத்தது நம்ம தான். அப்போ ஃபோன் தான் பார்க்கும்னா என்ன அர்த்தம்? யார் வந்தாலும் வந்தவங்களாம் வாங்கன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ வீட்டில் இருந்து மாரல் விஷயங்கள் ஆரம்பிக்கணும். அப்போது இந்த ஒரு விஷயத்தையும் ரப்பு சொல்லித்தரான். லுக்மானன் வந்து தன்னுடைய மக்கள்கிட்ட தன்னுடைய மகன்கள்கிட்ட சொல்லக்கூடிய அந்த வசனங்கள்லாம் ரொம்ப டாப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதே மாதிரி சோஷியல் அக்கௌண்டபிலிட்டி 31வது அத்தியாயம் 16வது வசனத்தில் ஒரு கடுகளவு செயலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். கியாமத்தில் அதை பற்றி அல்லாஹ் பேசாமல் இருக்க மாட்டான். ஸோ மனிதன் வந்து ரொம்ப பொறுப்போடு இருக்கணும். எந்த செயலையும் நம்மளால் மறைக்க முடியாது அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா, ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான்ல, நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியும், நான் அதை வந்து பிரகடனப்படுத்துவேன் அப்படிங்கிறான். அப்போது இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வரும்போது மனிதன் வந்து அவனுடைய தவறை வந்து குறைப்பான். ஸோ நம்ம வந்து சோஷியல் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். இன்னும் நீதமான பிஹேவியர் கொண்டவங்களாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரப்பு நமக்கு சொல்லித்தரான். இப்போ இந்த ஜுசு 21ல் நம்ம ஓவராலாக பார்க்குறது ஈகோ எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இமோஷ்னலை எப்படி ரெகுலேட் பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கை பர்பஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளுடைய அந்த சோதனையின் மூலமாக எப்படி நம்ம வளர்றது, ஸ்பிரிச்சுவல் தெரப்பி, நம்மளுடைய ஒரு தெரப்பி தொழுகைங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு தெரப்பியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சோஷியாலஜிக்கலாக சிவிலைசேஷனுடைய சைக்கிள், நாகரிகத்துடைய அந்த சுழற்சியை பார்த்தோம். இது நாகரிகத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமே கூட. மனிதன் மட்டும் இல்லை, அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும் இந்த மாதிரியான ஒரு சுழற்சியில் தான் இருக்குது. அடுத்து மேரேஜ் அப்படிங்கிறதையும், மேரேஜ் சோஷியல் சிஸ்டம், இதை பார்த்தோம். அடுத்து இன்டர்ஃபெய்த் கோஎக்ஸிஸ்டன்ஸ், அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருடைய அந்த நம்பிக்கையை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபேமிலியில் மாரல் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமிலியிலேருந்து நம்ம வந்து நல்ல முறையில் பேரண்டிங் பண்ணணும் அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உரைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சோஷியல் அக்கௌண்டபிலிட்டி, சமூகத்தில் பொறுப்போடு இருக்கக்கூடிய இந்த கல்ச்சர், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஜுசுவை பார்க்கலாம்.